உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். ரவா தோசை முறுமுறு ரவா தோசை, அதுல லேசாக வதக்கப்பட்ட வெங்காயத்தை அப்படியே தூவி சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு சுவையான அந்த ரவா தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, இந்த ரவா தோசை செய்யும் போது சிறு 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 பிரச்சனைகள் வரும். அதாவது அதனுடைய முறுமுறுப்பு தன்மை சரியா வரல, அல்லது அதனுடைய கணம் சரியா வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே இல்லாம எப்படி உண்மையிலேயே சுவையான ஹோட்டல் ரவா தோசை மாதிரி நம்மளும் பண்றது அப்படின்னு இன்னைக்கு பார்க்க போறோம். 1 கப் அல்லது 180 கிராம் ரவை, 3 மேஜை கரண்டி அரிசி மாவு, 2 மேஜை கரண்டி மைதா மாவு, 4 பச்சை மிளகாய் மற்றும் சிறிய துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கியது, 1 வெங்காயம் பொடியாக நறுக்கியது, தேவைக்கேற்ப எண்ணெய் அல்லது நெய், கலப்பதற்கு தண்ணீர், சுவைக்கேற்ப உப்பு, 1 தேக்கரண்டி மிளகு, 1 தேக்கரண்டி ஜீரகம், 1 மேஜை கரண்டி தயிர். இந்த ரவா தோசை நம்ம பண்ணும்போது சில முக்கியமான குறிப்புகள் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இதுல மாவுடைய பதம் ரொம்பவே முக்கியம். மாவு பதம் ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா என்ன ஆகும், நீங்க ஊத்துறதும் அந்த முறுமுறுப்பு தன்மை ஹோட்டல்ல இருக்கிற மாதிரியே வரலையே நிறைய பேர் வருத்தப்படலாம். அதனால மாவு கரைக்கும் போது நல்லா பார்த்துக்கோங்க, மாவுல இதனுடைய பதம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தயிர் சேர்க்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். தயிர் அப்படின்றது வந்து எப்படின்னா, நம்மளுடைய பொதுவாகவே தோசை மாவுக்கு ஒரு சிறிய ஒரு புளிப்பு தன்மை இருக்கும். அந்த புளிப்பை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தயிர் சேர்க்கிறோம். அப்படி விருப்பமே இல்லாதவங்க, தயிர் வேண்டாம் புளிப்பு வேணாம்னு நினைக்கிறவங்க தயிரை விட்டுட்டு நீங்க இந்த கலக்கிற விதத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு அதே மாதிரி கலந்து சுவையான ஒரு தோசை பார்க்கலாம். ரவை, மைதா மாவு, அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு. முதல்ல இந்த உலர்ந்த பொருட்களை எல்லாத்தையும் கலந்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கோங்க. கட்டிகளே வராம இதை கலந்து விடணும். பார்த்தீங்களா, கட்டி இல்லாத மாவு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம தயிர் சேர்க்கலாம். நல்லா கெட்டி தயிராக இருக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம 30 நிமிடங்கள் அல்லது அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். என்ன ஆகும்னா, இந்த ரவை நல்லா ஊறி அதனுடைய வடிவத்தை இழந்து மொத்தமாக மாவோட நல்லா கலந்துடும். அப்படி கலக்கும் போது நல்ல முறுமுறுப்பான தோசை நம்மளுக்கு வரும். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, இது கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும். இதனுடைய பதம் பார்த்தீங்கன்னா கெட்டியமாக இருக்கு. இப்போ இதை கொஞ்சம் நீர் பதத்துக்கு கொண்டு வரலாம். இங்கே பார்த்தீங்களா, இப்படி நீங்கள் ஊற்றும்பொழுது நிறைய நீர் கொப்பளங்கள் உருவாகும். அப்படின்னா நம்ம மாவு நல்ல நீர்க்க இருக்குன்னு அர்த்தம். இந்த நீர் பதத்தில் இருந்தால் தான் நல்ல மெல்லிசான ரவா தோசை நம்மளுக்கு கிடைக்கும். பச்சை மிளகாய் மற்றும் இஞ்சியை சேர்த்துடலாம். மிளகு, ஜீரகம். தோசை போடுறதுக்கு நம்மளுடைய மாவு தயாராகிடுச்சு. உங்களுடைய நல்ல தோசைக்கல் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தோசைக்கல் உபயோகப்படுத்துகிறேன். நீங்கள் நான்ஸ்டிக் தோசைக்கல் அல்லது என்ன அந்த தோசைக்கல் உங்களுக்கு பழக்கமோ அந்த கல்லை உபயோகப்படுத்தலாம். முதல்ல 1 தேக்கரண்டி எண்ணெய் அதில் ஊற்றிடலாம். நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுருங்க. உங்களுடைய தோசைக்கல்லை தோசை போடுறதுக்கு முன்னாடி பழக்கிறதுக்காக கூட இந்த பழக்கத்தை நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம். ஒரு லேசான நிறம் மாற்றம் வந்தோன்னு நம்ம இந்த வெங்காயத்தை எடுத்துருவோம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய நிறம் மாற்றம் அவ்வளவா இல்லை. ஆனால் இந்த வெங்காயங்கள் சுருங்கி இருக்கு. அப்போ இந்த வதங்கள் நம்மளுக்கு போதும். இந்த வதங்களை எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய தோசைக்கல் தயாராகிடுச்சு. இது மாதிரி ஒரு துணி அல்லது ஒரு டிஷ்யூ வச்சு இதனுடைய மேல் பாகத்தை நல்லா துடைச்சிடுங்க. இந்த மாவு எப்போவுமே அடியில் போய் தங்கிடும். அதனால ஊற்றுறதுக்கு முன்னாடி நிச்சயமாக இதை கலந்து விட்டுக்கணும். திரும்பவும் கட்டி ஆயிடுச்சுன்னா லேசாக கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப வேகமாக இந்த தோசையை ஊற்றணும். நல்ல பெரிய கரண்டி போட்டுக்கோங்க. வெளிப்புறத்துலேருந்து உள்புறத்துக்கு மாவு வரணும்.
இந்த தோசையை வந்து நீங்கள் தைரியமாக இதுக்கு மேலே எண்ணெயை ஊற்றுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த தோசை வேகிறதுக்கு நம்மளுடைய பொதுவான அரிசி மாவு தோசையை விட இது கொஞ்சம் கூட அதிகம் நேரம் எடுக்கும். அதனால் மிதமான தீயில வச்சு கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். நான் தோசை ஊற்றும் போது அந்த கரண்டியை வச்சு மாவை ஊற்றுறதுக்கு உபயோகப்படுத்தவே இல்லை, அப்படியே ஊற்றினே தவிர அது மேலே தேய்ச்சே விடலை. என்ன ஆகும், தேய்ச்சி விடும்போது இப்படி உருவாகின சிறு துளைகள் வந்து மூடிடும். அப்படி மூடினா இதனுடைய முறுமுறுப்பு தன்மை போயிடும். அதனால நீங்கள் மாவை வந்து பரப்புறதுக்காக அந்த கரண்டியோ உபயோகப்படுத்தக்கூடாது. மேலே மேலே மாவை வந்து கரண்டி மேலே ஊற்றிட்டே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா இப்படி போட்டு மெல்ல ஒரு அழுத்தத்தை கொடுங்க. உங்களுக்கு வெங்காயம் நிறைய பிடிக்கும்னா நிறைய வெங்காயம் போட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சமான அளவு வெங்காயத்தை போட்டு இப்படி உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் போட்டுக்கோங்க. இது ஏற்கனவே வதக்குனதுனால திரும்பவும் வேகணும்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். வெங்காயம் மருந்து சரியாயிடுச்சு. இப்போ நம்ம தோசையை எடுத்துடலாம். என்ன நண்பர்களே, சுவையான முறுமுறு என்ற ரவா தோசை உங்க வீட்லயும் தயாராயிடுச்சுங்களா? ரொம்ப அருமையான இதே மாதிரி ஹோட்டல் ரவா தோசை உங்க டேபிள்லயும் சுலபமா தயாரிக்கலாம். நம்ம சொன்ன குறிப்புகளை ஒன்னொன்னா மறக்காம பின்பற்றுங்க. அதாவது நீர்ப்பதத்தின் மாவினுடைய நீர்ப்பதம் வந்து சரியான பக்குவத்துல இருக்கணும். அப்புறம் கரண்டியை வச்சு கண்டிப்பா தேய்ச்சி விடக்கூடாது. வெளிப்புறத்திலிருந்து உட்புறத்துக்கு மாவை ஊற்றணும். இப்படி சிறு சிறு விஷயங்களை கவனம் வச்சுக்கோங்க. அரிசி மாவு சிறிது அதிகமா இருக்கணும் மைதா மாவை விட. இந்த விகிதத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் கவனம் செலுத்தினீங்கன்னா நிச்சயமா உங்ககிட்ட முறுமுறுன்னு சுவையான ஹோட்டல் தோசை தயாராயிடும். தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்ல சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பிரஸ் பண்ணுங்க. தோசை பீட்சாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு thosapizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.